அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக தென்காசி நகர வட்டார ஜமாத்துல் உலமா சபை மற்றும் மஸ்ஜிதே முபாரக் ஜும்மா பள்ளிவாசல் ஜமாத் இணைந்து நடத்தக்கூடிய இந்த சமுதாய விழிப்புணர்வு மாநாட்டினுடைய துவக்க நிகழ்ச்சியாக கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி துவங்கி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தென்காசி நகர வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய சங்கமிக்க தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் KKU காதிர்வலி முஸ்தபா ஹசரத் அவர்களே, முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஜமாத் நிர்வாகத்தினுடைய தகுதிமிக்க பொறுப்பாளர்களே, எனக்கு முன்னாலே மிகச் சிறப்பாக உரையாற்றியிருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தையே, இன்னும் தமிழகத்தினுடைய ஏறக்குறைய தமிழகத்தையே தன்னுடைய அக்கறையின் மூலமாக அரவணைத்து செல்லக்கூடிய மௌலானா மௌலவி மாநில ஜமாத்துல் உலமா சபையினுடைய துணைத் தலைவர் அல்ஹாஜ் முகமது மீரான் மிஸ்பாய் ஹசரத் அவர்களே, தமிழகத்தினுடைய தலைசிறந்த பேச்சாளரும் சிந்தனையாளரும், நான் போற்றி பெருமதிப்பு செலுத்திய, என்னை மகனே என்று அன்போடு அழைக்கக்கூடிய எங்களுடைய மௌலானா அவர்களுடைய அருமை மகன் முகமது இஸ்மாயில் ஹசனி ஹசரத் அவர்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய மாணவர்களே, மாணவிகளே, ஜமாத்தார்களே, உலமா பெருமக்களே, தாய்மார்களே, அக்கறையோடும் கவலையோடும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சத்தம் கேட்கல? கொஞ்சம் அமைதியா இருங்க. இளைஞர்களுக்காகவும் வளரக்கூடிய மாணவ மாணவிகளுக்காகவும் கவலையோடு இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நெருக்கடியான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, உலகம் முழுவதும் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்கு, அதனுடைய அடுத்த தலைமுறையான உங்களுக்கு மிகச்சரியான வழிகாட்டுதலை வழங்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் எச்சரிக்கையோடு உங்களுக்கு கவனப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலேயே ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக, ஜமாத் நிர்வாகத்தின் சார்பாக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் முழுவதும் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. 3 பாகங்களாக பிரித்து சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்திகள் அனைத்தையும் கவனப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்கள், இளைஞர்கள், மாணவிகள் அதிகமாக அமர்ந்திருக்கிறீர்கள். ஆரம்பமாக யாரெல்லாம் இதில் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறீங்க கை தூக்குங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எது படித்தாலும் சரி, மாணவிகள்லையும் காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 1 2 3 சரி போடுங்க. +2 மாணவர்கள் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க? +2 மாணவர்கள், +2 மாணவிகள். சரி, ஓகே. 10th எழுதி முடிச்சிருக்கிறது யாரெல்லாம்? இன்னும் முடியல. 10th யாரும் இல்லை. சரி, ஓகே. இந்த மாணவர்கள்ல கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள், 10ஆம் வகுப்பு, 11, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறீர்கள். இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகச்சரியான ஒரு இலக்கு நிர்ணயிப்பதற்காக, அந்த இலக்கை உங்களுக்கு கவனப்படுத்துவதற்காக. அதுக்காகத்தான் தகுதிமிக்க அறிஞர் பெருமக்களை அழைத்து உங்களுக்கு அதை கவனப்படுத்த வேண்டும், அதிலே ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும், அந்த இலக்கினுடைய மகத்துவம் என்ன என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு.
அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக, உங்களை 2 வகையான ஆற்றல் படுத்துவதற்காக, ஒன்று பொருளாற்றல், இன்னொன்று அறிவாற்றல். சரியா? அறிவாற்றல், பொருளாற்றல், இந்த 2 ஆற்றலையும் உங்களுக்கு வழங்குவதற்காகத்தான் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அறிவாற்றல் என்ன, பொருளாற்றல் என்ன, நான் விளக்கமா சொல்றேன். நீங்க என்ன செய்யணும், எந்த இலக்கை நோக்கி சென்றால் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கு நல்லது என்பது குறித்தான ஒரு சில விவரங்களை உங்களுக்கு நான் கவனப்படுத்த விரும்புகின்றேன். மிக ஷார்ட்டான டைம். நீங்க அதிலிருந்து எடுத்துட்டு நீங்க போய் வாசிச்சீங்க, ஆய்வு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லா விவரங்களும் புரிய வந்துடும். உங்க கைகளிலேயே இருக்குது. இதை பயனுள்ளவற்றுக்கு பயன்படுத்துவது தான். அது என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். நீங்க எந்த கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், நீங்க எங்க படிச்சுட்டு இருந்தாலும் சரி, எந்த டிசிப்ளின்ல படிச்சுட்டு இருந்தாலும் சரி, மாணவர்களாகிய உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த செய்திகள் பெரும்பாலான மாணவிகளுக்கு பொருந்தும், சிலருக்கு பொருந்தாது. அது உங்களுடைய சூழல், குடும்ப சூழலை வைத்து நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம். அதனால நான் மாணவர்களை மையமா வச்சு அட்ரஸ் பண்றேன். என்ன செய்யணும்? அறிவால் முதல்ல உங்களை நீங்கள் ஆற்றல் படுத்தணும். நாலேஜ் பை நாலேஜ். எனக்கு முன்னாலே பேசிய ஹஜ்ரத் அவங்க சொல்லி காட்டினாங்க பாருங்க. நீங்க எந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்குதோ, நீங்க என்ன வாங்கணும்னு விரும்புறீங்களோ அதுல எக்ஸலன்ஸ் கொடுக்கணும். டாப், இருக்கிறதுலேயே டாப். உங்களுடைய இலக்கு உயர்வான இலக்கா இருக்கணும். நீங்க மலை ஏறணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா தென்காசி மலை அல்ல, பிராக்டிஸுக்கு தான் தென்காசி மலை, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. மலை ஏறுறது தான் உங்களுடைய இலக்கா இருந்துச்சுன்னா எவரெஸ்ட்ல ஏறணும் அப்படிங்கிறது இலக்கா இருக்கணும். ஆனா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? தென்காசி மலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ். அதனால எப்போதுமே இலக்கு யார்கிட்ட பெருசா இருக்குதோ, உயர்வா இருக்குதோ, தொலைநோக்கி இலக்காக இருக்குதோ அவர்களால் தான் சாதனையாளர்களாக உருவாகி வர முடியும். பாக்கி எல்லாரும் மாச சம்பளம் வாங்கிட்டு அவங்க கதை முடிஞ்சு போயிடும். ஒரு கம்பெனியில போய் ஒர்க் பண்ணாரு, மாச சம்பளம் வாங்கினாரு, கல்யாணம் பண்ணாரு, குழந்தை பெற்றாரு, வாழ்க்கை முடிஞ்சிச்சு, மௌத்தா போயிட்டாரு. அந்த மாதிரி போயிடும். இலக்கு யார் உயர்வாக வைத்திருக்கிறானோ, அந்த இலக்கை யார் மனசுல ஆழமா பதிய வச்சிருக்கிறானோ, அந்த இலக்கை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து அதுக்கு இன்சூர் பண்றானோ, ஸ்பிரிச்சுவல் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க, ஆன்மீக காப்பீடு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் எல்லாம் மெட்டீரியல் இன்சூரன்ஸ், பிரீமியம் கொடுத்து பணம் கட்டுறது. இந்த நிறுவனத்துக்கு எதுவும் ஆயிரக்கூடாது, இந்த கட்டடத்துக்கு எதுவும் ஆயிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாசம் மாசம் அல்ல வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு பிரீமியம் கட்டுறது. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, ஒரு காருக்கோ பைக்குக்கோ ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு அதுக்கு தொகை கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் மெட்டீரியல் இன்சூரன்ஸ். ஆனா ஸ்பிரிச்சுவல் இன்சூரன்ஸ் என்ன? ஆன்மீக காப்பீடு என்ன? உங்களுடைய இலக்கு உயர்வான இலக்கா இருக்கணும், அந்த இலக்கு ஹலாலான இலக்கா இருக்கணும், அந்த இலக்கை அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டணும். உங்களுடைய ஒவ்வொரு வக்திலும் நீங்க சஜிதா செய்கின்ற போதும் அந்த இலக்கை இறைவனிடம் மன்றாடி, இறைவா இந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும், இதுல எனக்கு வெற்றியைத்தான் சொல்லி நீங்க துஆ கேட்கணும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை அந்த இலக்குக்கு கொண்டுட்டு வரணும். உங்களுடைய பாதையும் பயணமும் அது ஈஸி ஆயிடும். மறைமுகமான உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். நெருக்கடியான நேரத்தில் எங்க இருந்து தான் அந்த உதவிகள் வருது? யாரிடமிருந்து? நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வருதும். ஆச்சரியமா இருக்கும். அல்லாஹ்வுடைய உதவிகள் இப்படித்தான் இருக்குன்னு யாராலும் ஒரு வரைப்படுத்த இயலாது, குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய உதவிகள் இப்படித்தான் இருக்கும். அது ஒரு திடப்பொருள் அல்ல. நீங்கள் கற்பனையிலேயே எட்டாத அளவுக்கான உதவிகள் உங்களுக்கு வரும். எப்போ? உங்களுடைய இலக்கு ஹலாலானதா இருக்கணும், அதுல நீங்க உறுதியானவங்களா இருக்கணும், அது அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கணும். வேற எந்த சமூகத்துக்கு இந்த மாதிரியான வழிகாட்டுதல் கிடையாது. உங்களோடு படிக்கக்கூடிய எந்த மாணவர்களுக்கும் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் வழிகாட்டுதல் கிடையாது, ஆன்மீக வழிகாட்டுதல் கிடையாது. ஆனா உங்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டிருக்கு. இட்ஸ் a gift. இட்ஸ் a gift of Almighty Allah. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பரிசு அது. என்னிடம் பொறுப்பு சாட்டு, நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி வா, உன் வாழ்க்கையை நான் சொல்ற மாதிரி அமைச்சுக்க. நீ விரும்புவதை காட்டிலும் உனக்கு நன்மையானது கூடுதல் பரிசாக கிடைக்கும். நீ விரும்புவதிலே உனக்கு நன்மை இருக்குதா தீமை இருக்குதான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என்னுடைய பரிசு உனக்கு நன்மையாக மட்டும்தான் இருக்கும். உன்னை பயனுள்ள மனிதனாக ஆக்கி வைக்கும், உன்னுடைய மன்னரையை வலிமைப்படுத்தும், விசாலப்படுத்தும், உன்னுடைய மறுமைக்கு உத்தரவாதம் கொடுக்கும்.
அதனால பொறுப்பு சாட்ட வேண்டியது படைச்ச ரப்புல் ஆலமீனிடம். மாணவிகள் அமர்ந்திருக்கிறீர்கள், படிக்கக்கூடிய மாணவிகள், இது மாணவர்களை மையமாக வச்சு நான் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளும் உங்களுக்கு பொருந்தும், சில படிப்புகளை தவிர்த்து, சில துறைகளை தவிர்த்து. அதனால இலக்கு யாரிடம் உயர்வானதாக இருக்கிறதோ அவன் வெற்றி அடைவான். நல்லா கவனிச்சுங்க. இலக்கில்லாத மனிதன் நடைபிணத்துக்கு சமானம். வாழ்க்கையில எந்த இலக்கும் இல்லை, பிடிமானமும் இல்லை அப்படின்னா காலையில எந்திரிக்கவே மாட்டான். எந்த நேரம் குளிக்கணும், எந்த நேரம் சாப்பிடணும், ஏன் குளிக்கணும், ஏன் சாப்பிடணும், எந்த பிடிமானமும் இருக்காது. ஏன்? அவன்கிட்ட எந்த இலக்கும் இல்லை. அவன் வீட்டுக்கும் பயனுள்ளவனா இருக்க மாட்டான், அவன் உடலுக்கும் உள்ளத்துக்குமே அவன் பயனுள்ளவனா இருக்க மாட்டான், இந்த நாட்டுக்கும் பயனில்லாதவனா போயிடுவான். பயனற்ற மனிதராக போய்விடுவார்கள். உள்ளத்தில் இலக்கு இல்லை, அந்த இலக்கை நோக்கிய பயணம் இல்லை, அந்த இலக்கை பாதுகாக்க வேண்டிய இறைவனிடம் முறையிடல, அந்த இலக்கு குறித்தே சிந்திச்சுக்கிட்டு இருக்க ஒரு மனநிலை இல்லை. உட்கார்ந்தாலும் படுத்தாலும் எந்திரிச்சாலும் பேசினாலும் சாப்பிட்டாலும் அவன் உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க, மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. அதுதான் அப்துல் கலாம் சொன்னாரு, உறங்க விடாமல் செய்வதுதான் இலக்குன்னாரு. உன்னை உறங்க விடாமல் காலையில எந்திரிச்சோனே உனக்கு நினைவுக்கு வரல உன் இலக்கு அப்படின்னு சொன்னா அது நீர்த்து போன இலக்கா இருக்கும். எனக்கு ஒரு பைக் வாங்கணும், எனக்கு ஒரு செல்போன் வாங்கணும், இந்த மாதிரியான இலக்கா இருக்கும். இதெல்லாம் இலக்கே கிடையாது. நான் ஒரு பெரிய பைக் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இதல்ல இலக்கு, இதல்ல இலக்கு. மகத்தான பரிசு, மகத்தான பரிசு. சோமாலியா நாட்டினுடைய கடற்கரையில் ஒரு பெண் அனாதையாக விடப்பட்டால், தாயும் தந்தையும் அவர்கள் போரிலே கொல்லப்பட்டார்கள். சோமாலியாவுடைய நிலை என்னென்று உங்களுக்கு தெரியும். மாதக்கணக்கில் பட்டினியாக கிடந்த முஸ்லிம் சமூகம் மாதக்கணக்கில் எலும்பும் தோளுகளாக மாறி போனார்கள். கழுகுகள் எந்த நேரம் காத்திருந்தது, எப்போ தலை விழும் கொத்திரலான்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் அனாதையாக விடப்பட்ட ஒரு பெண், அவருடைய இலக்கு என்னவா இருந்துச்சு தெரியுமா? ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் அமெரிக்க ஜனாதிபதியை நேரடியாக கேள்வி எழுப்பக்கூடிய இடத்திற்கு நான் சொல்ல வேண்டும். இந்த நிலைக்கு யார் காரணம்? நீங்கள் காரணம் என்று குற்றம் சுமத்தக்கூடிய இடத்தில் அல்லாஹ் என்னை கொண்டு போய் நிறுத்தணும். நினைச்சு பார்க்க முடியுமா? கடற்கரையில் அனாதையாக விட்ட ஒரு பெண், சிறிய வயது பெண், இலக்கு என்னன்னு பாருங்க. தாய் இல்ல, தந்தை இல்ல, சுற்றுவட்ட எல்லா உறவுகளும் இன்னைக்கோ நாளைக்கோ விழுந்து விடுவார்கள் உணவில்லாமல். அந்த பெண்ணினுடைய சிந்தனையிலே அது இருந்தது. அந்த எண்ணத்தை அவள் இறைவனிடம் முறையிட்டார். ஏன்? சரியான நியத்து ஒரு நாளும் தோர்த்து போகாது. நல்லா கவனிங்க, அதுக்கு தோல்வியே கிடையாது. ஏற்ற இறக்க இருக்கும், பிளெக்சிபிளா இருக்கும். ஒரு நேரத்தில் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம் இலக்கை நோக்கி, இன்னொரு இடத்துல 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம். தட் இஸ் பிளெக்சிபிலிட்டி. ஆனா நிக்குமா? நிக்காது. நியத்து மட்டும் சரியா இருந்துச்சுன்னா போதும், அதான் இலக்கு. இந்த எண்ணம் சரியா இருந்துச்சுன்னா போதும். அல்லாஹ்வுடைய உதவிகள் வருவதை நீங்கள் ஆச்சரியமாக பார்ப்பீர்கள். இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அந்த பெண் இல்ஹாம் உமர். எப்படி சாத்தியப்பட்டுச்சு? சோமாலியா எங்க இருக்குது, அமெரிக்கா எங்க இருக்குது? அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து தன் உறவுகளின் மூலமாக பள்ளியிலே படித்து, கல்லூரியிலே சட்ட படிப்பை எடுத்து படித்து, சட்டத்துறையிலே கோலோச்சு சொலிசிட்டார் தேர்வு எழுதி வெற்றி பெற்று, அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு மக்களுடைய மனங்களை வென்று இன்னைக்கு எம்பியாக அமெரிக்க பாராளுமன்றத்திலே இருக்கிறார் இல்ஹாம் உமர். கூகுள் அடிச்சு பாருங்க இல்ஹாம் உமர் யார் அப்படின்னு சொல்லி. இஸ்லாமோபோபியோ என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் குறித்த உலகளாவிய அச்சத்திற்கு மாற்றாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அல்லாஹ் சும்மா படைக்கல உங்களை. நீங்க ஒரு 5 மார்க் 10 மார்க் கம்மியா வாங்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அத்தா அம்மா திட்டுறாங்க பாருங்க, அறியாமையில திட்டுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி மனசுல வச்சுங்க, அறியாமையில தான் திட்டுறாங்க. மதிப்பெண்கள் மார்க் ஒரு மூமியினுடைய, ஒரு பிள்ளையினுடைய, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, அவருடைய தகுதியை எடை போடுவது குற்றம். இட்ஸ் a crime. ஆனா இன்றைக்கு அந்த சிஸ்டத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் மதரசாக்களிலே
எந்த பிள்ளை வந்தாலும் இவர் தகுதி உள்ளவர் தகுதி இல்லாதவர் என்ற அந்த வரையறையே பார்க்க மாட்டாங்க. எல்லோருக்கும் கல்வி கொடு. அதான் இஸ்லாமிக் சிஸ்டம். இந்த சிஸ்டம் என்ன? மதிப்பெண் கூட வாங்கினவனை தூக்கி புடி. அல்லாஹ் ஒரு புல் பூண்டை கூட, ஒரு நண்டு வண்டை கூட அல்லாஹ் சும்மா படைக்கலங்கிறான். ஒரு புழு பூச்சை கூட அல்லாஹ் சும்மா படைக்கல, தக்க காரணத்துக்காக படைத்திருக்கிறோம். அதனால மதிப்பெண்கள் வைத்து இந்த புள்ள நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் கிடையாது. சரியா? அதை வைத்து எடை போடாதீர்கள். மதிப்பெண்கள் எல்லாம் எடை போடுவதற்கு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஆனா மதிப்பெண்கள் எல்லாம் அதனுடைய அளவீடு. அதனால இலக்கு, அந்த இலக்கை ஆழமாக இல்ஹாம் உமர் பாருங்க, அந்த மாதிரி நிறைய பேர்த்த சொல்ல முடியும். ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து மகத்தான தலைவர்களாக உருவாகி வந்தவர்கள். ஒரு ஓலை குடிசையில, கென்யால ஓலை குடிசையில வாழ்ந்தவர் தான் ஒபாமா. அவர் அரசியல் ரீதியாக எடுத்த முடிவு தப்பு, நல்லது, அது வேற விஷயம். ஆனா ஒரு ஓலை குடிசையில ஆப்பிரிக்கால கென்யால இருந்தவர் தான். அவர் உருவாகி வந்தார் அமெரிக்கன் பிரசிடென்டா. ஐரோப்பிய நாடுகளிலே சட்டம் வகுக்கக்கூடியவர்களாக உருவாகி வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டுச்சு? விசாலமான பார்வை, உலகளாவிய இலக்கு. தென்காசியிலிருந்து இந்த ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தக்கூடிய இந்த மாநாட்டின் மூலமாக அறிவை பெற்றவர்கள், +2 எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கீங்க, காலேஜ் எழுதி முடிச்சிருக்கீங்க, உங்களுடைய இலக்கை விசாலப்படுத்திடுறேன், அதை கெட்டியா பிடிச்சிக்கங்க. வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும், அதை தாங்கி சமாளிச்சு நின்னுட்டீங்கன்னா போதும், நீங்கள் தான் முன்மாதிரியாக மாறி போவீர்கள். இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு 10 ஸ்டூடெண்ட் நீங்க உருவாகி வந்தீங்கன்னா போதும், அடுத்தடுத்த தலைமுறை, தென்காசியில் வரக்கூடிய தமிழக முஸ்லிம்கள்ல வரக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறைக்கு நீங்கள் தான் முன்மாதிரியாக மாறி போவீர்கள். என்ன செய்யணும்? இலக்கு எப்படி இருக்கணும்? மனிதர்கள், இந்த நாடுகள் சந்திக்கக்கூடிய சிக்கலுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். கல்வி அல்ல நான் சொல்றது, நீங்க கிராஜுவேட் ஆகி வர்றதெல்லாம் முக்கியம். ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல டிகிரி முடிச்சிருக்கிறேன், அதெல்லாம் முக்கியம். அதெல்லாம் இன்று வேலை வாய்ப்புக்கானது, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கானது. சொல்யூஷன் ப்ரொவைடர் ஹஜ்ரத் சொன்னாங்க பாருங்க, பாலிசி மேக்கர்ஸ், சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸ். ஏன்? இஸ்லாம் இஸ் a சொல்யூஷன். உலகம் முழுமைக்குமான தீர்வு இஸ்லாம், உலகத்தினுடைய இறுதி நாள் வரைக்குமான தீர்வு இஸ்லாம். அப்ப முஸ்லிம்களுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? உலகளாவிய சிந்தனை, உலகம் முழுமைக்குமான சிந்தனை. முஸ்லிம்களுடைய கல்வி சர்வதேச கல்வி, உலக மக்களுக்கு, 800 கோடி மக்களுக்கும், மனிதர்களுக்கும், அதல்லாத உயிர்களுக்கும், கண்ணுக்கு தெரிந்த உயிர்கள், கண்ணுக்கு தெரியாத உயிர்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகள், கடல், நீர், காற்று, நிலம், மரம், செடி, கொடி, தாவரங்கள், இது எல்லாத்துக்கும் நீதி செலுத்த வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்களுடைய பொறுப்பா இருக்குது. இது சர்வதேச மார்க்கம், ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்திற்குமான அருட்கொடை. அரேபியாவிற்கான அருட்கொடை அல்ல, அகிலத்திற்குமான அருட்கொடை. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நம்முடைய சிந்தனை சர்வதேச சிந்தனையை மாற்றி அமைங்க. குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ணணும், அல்லது வெளிநாட்டுக்கு ஓடணும். மற்ற எந்த சமூகம் ஃபாலோ பண்ணக்கூடியதை முஸ்லிம் சமூகம் ஃபாலோ பண்ணக்கூடாது. பேரலல் ரோட் எடுக்கணும். அப்பதான் முஸ்லிம்கள் என்ற அந்த அடையாளம் கிடைக்கும். நம்மளும் அவங்கள மாதிரி ஒரு வேலையை முடிச்சுட்டு இந்த ஜோகோல போய் சேர்றது, +2 முடிச்சுட்டு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கம்பெனியில டிகிரி முடிச்சோடனே ஜோகோல போய் சேர்ந்து 20-30,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும். இந்த மாதிரி மடத்தனம் மக்களை முடக்கக்கூடியது வேறு எதுவுமே கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸ், தீர்வளிக்கக்கூடியவர்கள், மனிதர்கள், நாடுகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடியவர்கள். இந்த இன்னைக்கு வக்ஃப் சட்டங்கள் வந்துருச்சு, 2 அவையிலும் பாஸ் ஆயிடுச்சு. இப்ப இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்ன? யாரால இந்த சட்டத்தை வந்துட்டு ரிவோக் பண்ண முடியும் அல்லது கேன்சல் பண்ண முடியும்? நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பெஞ்ச், ஒரு நீதிபதி அல்ல, இட்ஸ் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச். இந்த மாதிரி நீதிபதிகள் உட்கார்ந்திருக்கணும். அதுல தலைமை நீதிபதி என்ன முடிவெடுக்கிறாரோ அவங்களால மட்டும்தான் இந்த சட்டம் செல்லுபடியாகும், செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லக்கூடிய ஒரே அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ சட்டம் இயற்றக்கூடிய அவையில சட்டம் இயற்றிட்டாங்க காழ்ப்புணர்ச்சியோடு. அந்த சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா அல்லது மீறுகிறதா, இந்த முடிவு தான் நீதிமன்றம் எடுக்கணும். சரி, இப்ப இந்த நீதிமன்றத்தில் வக்ஃப்னா என்ன, அதனுடைய வரலாறு என்ன,
அந்த கான்செப்ட், வக்ஃப்ங்கிற கான்செப்ட் எங்க வந்துச்சு, அது என்ன பலன்களை கொடுத்திருக்குது இந்த 800 ஆண்டுகள்ல? ஒரு வருஷம் 2 வருஷத்துல சேர்த்த சொத்தல்ல, நம்ம கொடுத்து சேர்த்த சொத்தல்ல. 800 ஆண்டுகள் சிறுக 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 முஸ்லிம்கள், முஸ்லிம் தனவந்தர்கள், உலமாக்கள், இந்து மன்னர்கள் முஸ்லிம்களுக்காக கொடுத்தது இப்படியே சிறுக 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 சேர்ந்தது தான் 9 லட்சம் வக்ஃப் இந்தியா முழுவதும். இந்த உலகத்திலேயே அதிக முஸ்லிம்களுக்கு 200 கோடி முஸ்லிம்களுக்கு, இந்தியாவில் வாழக்கூடிய 20 கோடி முஸ்லிம்களுக்கு தான் இவ்வளவு சொத்துக்கள் வக்ஃப் செய்யப்பட்டு இருக்குது. வேற எந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்கும் கிடையாது. ஏன்? இன்னைக்கு 57 அரபு நாடுகள்ல 52 அரபு நாடுகள் இந்த 100 வருஷத்துல உருவான நாடுகள். அதுக்கு முன்னால் அந்த நாடே கிடையாது. அதனால யாருக்கு அந்த பாரம்பரியம் கிடையாது. பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த அரபு நாடுகள் எல்லாம் ஒரு 100 வருஷத்துல பாத்தீங்கன்னா சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தார்கள். வாரத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் கடல்ல இருந்து மீனை பிடிச்சிட்டு வந்து ஒரு ஆட்டை வெட்டி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு பாக்கி நாள் எல்லாம் பட்டினியா கிடப்பாங்க. அவர்களுக்கென்று ஒரு உணவு கலாச்சாரம் கிடையாது. இன்னைக்கு தென்காசியிலேருந்து நிறைய ஐக்கிய அரபு நாடுகள்ல குடியரசுல இருக்கு, யுஏஇல இருக்கிறாங்க பாருங்க. அபுதாபி, துபாய், ஷார்ஜா, ராசல் கைமா, அஜ்மான், உம்மல் கோயின், ஃபுஜைரான் இருக்குது பாருங்க. இந்த 6 மீனவ கிராமங்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். மீனவ கிராமங்கள். அவங்க 6 பேர்த்தையும் கூப்பிட்டு நீங்க ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு அமைங்க, உங்களுக்கு நாங்க வழிகாட்டுறோம், உங்க நாட்டை கட்டமைக்கணும்னு சொல்லி பிரிட்டிஷ்காரனும் அமெரிக்காரனும் சொல்லி முதல்ல முடியாதுன்ட்டாங்க. அவனோட நான் சேர்றதா இவனோட நான் சேர்றதா அப்படின்னு சண்டை வந்துருச்சு. அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒன்னா வச்சு நீங்க எப்படியாவது வாங்க, உங்க மண்ணுல தங்கம் இருக்குது, கருப்பு தங்கம், அந்த க்ரூட் ஆயில் இருக்குது. 69ல பேச்சுவார்த்தை நடக்குது, நாடே உருவாகல, க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்குது. 71 2 வருஷம் கழிச்சு தான் அவங்க ஒரு நாடா வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜசீரத்துல் அரபு என்று சொல்லக்கூடிய இந்த 6 அரபுகளுடைய பேக், அவருடைய பின்புலம். அதனால் இப்படி உருவாகி வந்தது. எந்த உலகத்தில் யாருக்குமே அவ்வளவு சொத்துக்கள் கிடையாது. ஆனா முஸ்லிம் சமூகம், இந்தியாவில் வாழக்கூடிய, தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்துடைய முன்னோர்கள் அப்படி விட்டுட்டு போகல. நான் எனக்கு இல்லைன்னா கூட என் பிள்ளைகளுக்கு, நான் பெத்த பிள்ளைகளுக்கு, என்னுடைய சந்ததிகளுக்கு வேணும். பெண்கள்கிட்ட பழக்கம் இருக்கு பாருங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட இல்லை. ஒரு 45-50 வயசு இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட, உங்க தாயிட்ட கேட்டீங்க, அக்காட்ட கேட்டீங்க, முந்தைய தலைமுறைன்னு சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, வாயை கட்டி வைத்த கட்டி குண்டுமணி மாதிரி சிறுக சிறுக சிறுகா தங்கம் சேர்க்கக்கூடிய வழக்கம் இருக்குது. இன்னைக்கு இந்த 15 ஸ்கூல் காலேஜில் படிச்சுட்டு வர பிள்ளைகிட்ட இருக்குதான்னு கேளுங்க, இருக்காது. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணலாமா, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணலாமா, எங்கே சுட்டக்கோழி நல்லா இருக்கும், ஃப்ரைட் சிக்கன் நல்லா இருக்கும், இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் தாய்மார்கள்ட்ட அப்படி அல்ல. ஏன்? அடுத்த தலைமுறைக்கு சமுதாயத்தினுடைய முன்னோர்கள் 1990 வரைக்கும் ஹசரத் அவங்க சொல்லி காட்டினாங்க பாருங்க. அவங்க பணியாற்றி வரக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி மாதிரி தமிழ்நாட்டில் என்னத்தை சொல்றது, கத்தி 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 25 வருஷமா கத்துறாங்க. 12 கல்லூரிகளை உருவாக்கி வைத்திருக்கிறது முஸ்லிம் சமூகம். 12 கல்லூரிகள். நீ PhD பண்ற வரைக்கும் உனக்கு இலவசமா படிச்சுட்டு வரலாம். PhD பண்ற வரையிலும் சென்னையிலிருந்து நாகர்கோயில், இந்த பக்கம் உத்தமபாளையம். ரோட்ல தயவு செய்து வண்டியை பார்க்கிங் பண்ண வேண்டாம். நம்ம இந்த ஹாலுக்கு பின்னால் அதுக்கு இடம் இருக்கிறது. தயவு செய்து போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய வாகனங்களை தயவு செய்து கொண்டு வந்திருப்பவர்கள் இந்த ஹாலுக்கு பின்னால், மீட்டிங் நடக்கக்கூடிய ஹாலுக்கு பின்னால் பார்க்கிங்னு தனியாக இடம் ஒதுக்கி இருக்கிறது. எனவே ரோட்ல இருக்கக்கூடிய வாகனங்களை சேர்ந்த சொத்துக்கள் தான் இன்னைக்கு. அதனால தான் 1999 முஸ்லீம் லீக்கினுடைய பெரும் தலைவராக இருந்த லத்தீப் சாஹிப் அவங்க சொன்னாங்க, வக்ஃப் போர்டினுடைய சேர்மனாக இருக்கும்போது, 99 26 வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களுடைய மதிப்பீடு மட்டும் 2 லட்சம் கோடி. எப்போ? 99 சொன்னது. எங்கேயுமே யாருக்கும் தெரியாது, யார்கிட்டையுமே கணக்கு இல்லை. நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம்னு பாருங்க. வக்ஃப் போர்டுகிட்ட கணக்கு இருக்குதா? இல்லை. அந்தந்த ஜமாத்துக்கள்கிட்ட அவங்களுக்கு ஒரு நாலேஜுக்கு உட்பட்ட வகையில் சில ஜமாத்துக்கள்கிட்ட இருக்கு, சில ஜமாத்துக்களுக்கு தெரியாது. யார்கிட்டையுமே அந்த கணக்கு இல்லை, கணக்கு எடுக்கல, பதிவு செய்யல, ரெக்கார்ட் பண்ணல, ஆவணப்படுத்தல. ஆப்பு வச்சுட்டான், சிக்கலாயிடுச்சு. இப்ப இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது இதுதான் சொல்யூஷன். நான் சொல்றது,
உங்கள் மீதான பொறுப்பு என்னன்னு நீங்க பாத்துங்க. வழிகாட்டுதலை கொடுக்கலாம், கவலைகளை சொல்லலாம், ஆனா அதை பிடித்து வர வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்பா இருக்குது. நீதிமன்றத்தில் யாரால அதை வந்து போய் நிக்க முடியும்? யார் சொல்றத நீதிமன்றம் கேட்கும்? யாருக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னா, யார் ஷரியத்தையும் படிச்சிருக்கிறாங்களோ, இந்திய சட்டத்தையும் சர்வதேச சட்டத்தையும் படிச்சிருக்கிறாங்களோ அவங்களால தான் தெளிவா சொல்ல முடியும். வெறுமனே சட்டம் படிச்ச வழக்கறிஞர்களால கூட வக்ஃபினுடைய கான்செப்ட் என்று சொல்ல தெரியாது. ஷரியத்தை படிச்சிருக்கணும், 7 ஆண்டுகள் ஆலிம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அவங்க லா படிக்கணும், இந்தியன் லாவை படிக்கணும், இன்டர்நேஷனல் லாவை படிக்கணும், உச்ச நீதிமன்றத்தை போய் இருக்கணும். 800 ஆண்டுகளாக வக்ஃபினுடைய கான்செப்ட் என்ன? இந்த வக்ஃப்ல முஸ்லிம் அல்லாத மக்கள் எவ்வளவு பலனடைந்திருக்கிறார்கள், முஸ்லிம் அரசர்கள் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் சொத்துக்களை. தஞ்சாவூர் பெரிய கோயில்ல போய் பாருங்க, அந்த கோயில் கட்டுவதற்கு ராஜராஜ சோழனுக்கு முஸ்லிம் செல்வந்தர்கள் வணிகர்கள் எவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்க. கல்வெட்டு இருக்குது. ஏர்வாடி தர்கா பள்ளிவாசலுக்கு கிழவன் சேதுபதி எழுதி வைத்த செப்பு பட்டயம் இன்னும் இருக்குது. எப்படி எழுதினார் தெரியுமா? ஏர்வாடிக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னால ஒரு ஊர் இருக்குது, மாயக்குளம் சொல்லி. இந்த மாயக்குளம் கிராமம் முழுவதும் ஏர்வாடி பள்ளிவாசலுக்கு சொந்தம். செப்பு பட்டயம் கிழவன் சேதுபதி 1650. இந்த சொத்துக்களுக்கு யாரேனும் நிந்தனை செய்தால் கிழவன் சேதுபதி எழுதுறாரு, செப்பு பட்டயத்தில் எழுதுறாரு, மக்காவில் இருக்கக்கூடிய காபாவை இடித்த குற்றத்துக்கு ஆளாவார். மாயக்குளம் சொத்து இருக்குதா நீங்க போய் கேட்டு பாருங்க. மாயக்குளம் எங்க இருக்குன்னே தெரியாதும்பாங்க. ஏர்வாடிக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னால தான் இருக்கு. இப்ப பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் வரும். இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தை, இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை அறிமுகம் பண்ணும்போது ரிஜ்ஜு அவர் எந்த ஊரை சுட்டி காட்டினார் தெரியுமா? ஹஜ்ரத்துக்கு தெரியும். திருச்சியில இருக்கக்கூடிய மணச்சநல்லூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்துறை என்கின்ற அந்த கிராமம் 360 ஏக்கர். அந்த 360 ஏக்கர் வக்ஃப் சொத்து எப்படி வந்துச்சு? அந்த சொத்துல பெருமாள் கோயில் இருக்கிறது, சிவன் கோயில் இருக்கிறது. 360 ஏக்கர் வக்ஃப் சொத்து எப்படி வந்து வக்ஃப் சொத்துல கோயில் இருக்கலாம், அல்லது கோயில் சொத்தை வந்து எப்படி நீங்க வக்ஃப் சொத்துன்னு சொல்லலாம்? இதுதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதே. பார்லிமெண்ட்ல இதைத்தான் சொன்னாங்க. அந்த சொத்து எப்படி வந்துச்சு? இதுதான் கல்வி, வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம படிச்சிருக்க வேண்டிய கல்வி இதுதான். இதை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் பின்னால படிக்க வேண்டியது எல்லாம் அடிப்படை கல்வியா படிக்கிறோம். மங்கம்மா, ராணி மங்கம்மான் இருந்தாங்க பாருங்க. ஊர்ல யாராவது துடுப்பான பெண்ணை பார்த்தா சொல்லுவாங்க, என்ன ராணி மங்கம்மா மாதிரி பேசுறா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. மதுரையை ஆண்ட ராணி மங்கம்மா சோழ நாட்டின் மீது படையெடுத்து வருகிறார். அப்படி வரும்போது அந்த திருச்சி மணப்பாறை தாண்டி வரும்போது ஒரு ஃபக்கீர் ஒருத்தர் வர்றாரு குறுக்க. ராணியை சந்திக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஃபக்கீர்னா தெரியும், தப்ஸ் அடிச்சுக்கிட்டு கதையா வரலாறு எல்லாம் சொல்லிட்டு போவாங்க. அவங்க ஃபக்கீர் அல்ல. இஸ்லாமிக் ஸ்டேட்ல, திப்பு சுல்தான் ஸ்டேட்ல அவங்க தான் வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அவங்க தான் உளவுத்துறை அதிகாரிகள். ஃபக்கீர் மாதிரி வேடம் போட்டிருப்ப ஃபக்கீர்கள் தான் அவங்க. தப்ஸ் அடிச்சுக்கிட்டே போவாங்க, ஆனா தகவல்கள் கரெக்டா சொல்லுவாங்க. அவங்க தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐபி ரா எல்லாமே. அப்போ ஒரு ஃபக்கீர் வந்து சொல்றாரம்மா ராணியை சந்திக்கணும்னு. காவலர்கள் விடல, சந்திக்கலாம் முடியாதுன்ட்டாங்க. முக்கியமான ஒரு செய்தி இருக்குது, அந்த செய்தியை சொல்லணும். ராணி செய்தியை கேள்விப்பட்டு அவர் உள்ள விடுங்க அப்படின்ட்டாங்க. அவர் உள்ள போய் சொன்னாரு, நீ செல்லுகின்ற காரியம் எந்த காரியத்திற்காக செல்கிறாயோ அந்த காரியம் வெற்றி அடைவாய், அந்த காரியத்தில் நீ வெற்றி அடைவாய்னு சொல்லிட்டார். வேற ஒன்னும் சொல்லிட்டு போயிட்டார். மங்கம்மா வந்த காரியம் வெற்றி, போர்ல ஜெயிச்சிருது. திரும்புகின்ற போது எங்க இருந்தாலும் அந்த ஃபக்கீரை பிடிச்சு கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி அந்த ஃபக்கீருக்கு எழுதி கொடுத்தது தான் இந்த 360 ஏக்கர் நிலம். ஒரு கிராமத்தையே அப்படி எழுதி கொடுத்து இதுல வரி வருவாய் முழுவதும் உங்களுக்கு சொந்தமானது. இப்ப போய் ஃபக்கீர் வந்து சொன்னாங்க, ராணி மங்கம்மா எழுதி கொடுத்த சொத்து கேட்பாங்களா நீதிமன்றத்தில்? கேட்க மாட்டேன். ஏன்? ஆவணப்படுத்தல, எதையுமே ஆவணப்படுத்தல. அதுதான் இன்னைக்கு பிரச்சனையானுச்சு. அப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருகின்ற போது உங்களில் யார் ஷரியத்தை படித்து இன்டர்நேஷனல் லா படித்திருக்கிறீர்களோ அவர்களால் மட்டும்தான் நீதிமன்றத்திலே அங்கே வாதாட முடியும். நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல முடியும், நீதிபதிகளை கன்வின்ஸ் பண்ண முடியும். அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது. யாருக்கெல்லாம் சட்டம் படிக்கணும்னு ஆசையா இருக்குது? லா படிக்கணும், இன்டர்நேஷனல் லா படிக்கணும், ஜட்ஜா போய் உட்காரணும், ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா போய் உட்காரணும்,
இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போகணும். தி ஹேக்ல இருக்குது பாருங்க, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். யாருக்கு ஆசை இருக்குது? +2 முடித்த மாணவர்கள், +2 எக்ஸாம். ஒருத்தருக்கு சட்டம் படிக்கணும்னு ஆசை இல்லையா? என்ன பாவா இது? தென்காசி மாதிரி ஒரு வீரியமான இடத்துல நான் ஜட்ஜா போய் உட்காரணும் ஆசை இல்லையா? உங்களுக்கு நீதிபதியா உட்காரணும்னு ஆசை இல்லையா? அதுல இருந்து கேக்குறாங்க, மாவாட்டுறதுக்கு ஆசை இருக்குதாண்டு? பாவு ஆத்துறதுக்கு பின்னால சைரன் வச்ச கார் வரணும்னு ஆசை இல்லையா உங்களுக்கு? +2 முடிச்ச ஸ்டூடெண்ட், 70 வருஷம் ஆச்சு. ஆக்ஸ்போர்ட்ல ஒரு லாயரை கூட, ஒரு ஆக்ஸ்போர்ட்ல லா படிச்ச, இன்டர்நேஷனல் லா படிச்ச ஒருத்தர் கூட கிடையாது தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள்ல. 70 வருஷம் ஆயிடுச்சு, 77 வருஷம் ஆயிடுச்சு. கேம்பிரிட்ஜ்ல இவர் லா படிச்சிருக்காரு, ஆக்ஸ்போர்ட்ல படிச்சிருக்காரு, ஹார்வர்ட்ல படிச்சிருக்காரு. சுப்பிரமணிய சாமி ஹார்வர்ட்ல லா படிச்சவர், லா ஸ்கூல் ஃபேக்கல்டி, ஹார்வர்ட்லயே ஆசிரியர். சிதம்பரம், மாண்டேக் சிங் அலுவாலியா, கபில் சிபில். இப்ப இந்த வழக்குக்கும் கபில் சிபில் தான் வாதாட போறார். கடந்த 25 வருஷமா முஸ்லிம்கள் தொடர்பான எல்லா வழக்குகளுக்கும் ஒரே ஆள் தான், கபில் சிபில் தான். ஏன் தென்காசியில் யாரும் உங்க கையை பிடிச்சி நிறுத்திக்கிட்டாங்களா? நீங்க சட்டம் படிக்க கூடாது, ஆக்ஸ்போர்டுக்கு போக கூடாது, ஹார்வர்டுக்கு போக கூடாது, உங்களை யாரும் கையை பிடிச்சி நிறுத்தினாங்களா? அறிவு இல்லையா, பணம் இல்லையா, திறமை இல்லையா, என்ன இல்ல? என்ன பாவா இது? இலக்கு எவ்வளவு உயர்வா, அதிகாரம் மிக்க இலக்கு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நீங்க ஹார்வர்ட்ல முடிச்சீங்க, ஆக்ஸ்போர்ட்ல வந்து லா முடிச்சு, +2 முடிச்சுட்டு 5 வருஷம் லா படிக்கணுங்க. மாஸ்டர் டிகிரி 1 வருஷம் யூரோப்ல, ஆக்ஸ்போர்ட்லயோ கேம்பிரிட்ஜ்லயோ அல்லது யூஎஸ்ல முடிச்சீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றங்களுடைய வாயிலும் உங்களுக்கு ஓபன் ஆயிடுது. காமன்வெல்த் கண்ட்ரீஸ் சொல்லக்கூடிய அந்த 130 நாடுகளுடைய நீதிமன்றங்களை போய் நிக்க முடியும். ஒருத்தர் கூட இல்ல. 70 லட்சம் 50 லட்சம் முஸ்லிம்கள், 77 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப சொல்யூஷன் என்ன? உங்க முன்னாலே திருப்பி வீட்டுக்கு போய் யோசிங்க. சரியா? வீட்டுக்கு போய் யோசிங்க. யூரோப்பை கட்டியாளன்னு யோசிங்க. ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் எல்லாத்துக்கும் பின்புலம் ஐரோப்பால இருக்குது. அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் கொள்கை வகுக்கக்கூடியவர்கள் படி தான் இவங்க ஆடுறாங்க. அதனால அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் ஆளுமை, உங்களுடைய நாலேஜை விசாலப்படுத்துங்க, உங்களுடைய இலக்கை விசாலப்படுத்துங்க, அதிகாரம் மிக்கவனா உருவாகி வரணுங்கிற முடிவெடுங்க. பொருளாதாரமும் வரும், அதிகாரமும் வரும். இந்த 2 அதிகாரமும் வரும். சட்டம் படிக்கிறது தான் இல்லைன்னா சமூகத்தை பாதுகாக்க முடியாது, சமூகத்தினுடைய சொத்துக்களை பாதுகாக்க முடியாது. நாங்க கத்தத்தான் முடியும், நாங்க போய் இனி படிக்க முடியாது. அடுத்தடுத்த பிள்ளைகளை தான் படிக்க வைக்க முடியும். யாரெல்லாம் இன்டர்நேஷனல் லா, நீங்க லா படிச்சுட்டு இன்டர்நேஷனல் லா படிக்கணும், நிறைய பொருளாதாரம் தேவை. ஆனா யாரெல்லாம் அதுல தகுதி மிக்க மாணவர்களா வர்றீங்களோ அவங்கள படிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இப்ப வர்ற வருஷம் 2 ஆலிம்கள் போறாங்க. அத்தாயி மதரசால ஓதி முடித்த ஒருத்தரும், புகாரியால ஓதி முடித்த 2 மாணவர்களும் சட்டம் படித்தவர்கள் யூகேக்கு போறாங்க இன்டர்நேஷனல் லா படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி உங்கள மக்கள் படிக்க வைக்கிறதுக்கு பணம் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்குது. நீங்க படிச்சு வரணும். சரியா? சட்டம் ரொம்ப ரொம்ப அடிப்படையான இருக்கு. அதனால தான் ஃபர்ஸ்ட் அதை நான் சொல்லியிருக்கிறேன். இலக்கு ரொம்ப விசாலமான இலக்கா இருக்கணும். அதை நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. நீங்க ஒருத்தர் உருவாகி வந்தீங்கன்னா தென்காசியில் தமிழக முஸ்லிம்கள்ட்டே அது ஒரு வைப் ஏற்படும், மகத்தான மாற்றம் ஏற்படும். அதனால படிச்சு முடிச்சுட்டு போய் ஒரு டிகிரி வாங்கணும், ஒரு வேலைக்கு போய் சேரணும். சிரமங்கள் இருக்கும், பொருளாதார சிரமங்கள் எல்லாம் இருக்கும். அந்த சிரமத்தோடு சிரமமா தான் முயற்சி எடுத்து வரும். அப்படித்தான் எல்லா சமூகங்களும் மாற்றம் அடைஞ்சிருக்குது. பெண்கள் இருக்கிறீர்கள், சயின்ஸ் குரூப்ல யாரெல்லாம், பயோ சயின்ஸ் யாரெல்லாம் படிக்கிறா குரூப், எந்த யாரெல்லாம் அந்த பயோ சயின்ஸ் குரூப், பயோ மேத்ஸ் குரூப், பியூர் சயின்ஸ் கை தூக்குங்க. பொம்பளை பிள்ளைங்க யார் இருக்கிறீங்க? ஒரு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நீங்க தென்காசிக்கு ரொம்ப வேலை தேவைப்படுது. சயின்ஸே படிக்கல, பெரிய வேலை தேவைப்படுது. அதனால யாரெல்லாம் 10th இந்த வருஷம் 9th 10th இருக்கிறீங்களோ நீங்க எப்பாடுபட்டாவது உங்களுக்கு சயின்ஸ், அல்லாஹ்வுடைய படைப்புகளை படிக்கிறது. சயின்ஸ் ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஹஜ்ரத் அவங்க சொல்லி காட்டினாங்க பாருங்க, அல்லாஹ் எதை பூமியில் எதெல்லாம் படைச்சு வச்சிருக்கானோ அந்த படைப்புகளை படிக்கிறது தான் சயின்ஸ். அதனால குரூப் எடுக்கும்போது மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வந்துச்சுன்னா பயோமேத்ஸ் எடுங்க, மேத்தமெட்டிக்ஸ் வரலன்னா பியூர் சயின்ஸ் எடுங்க. காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூரத்தில் வைங்க, முடியாத பட்சத்துக்கு எடுக்கக்கூடியது அதெல்லாம்.
அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறது இல்லை, அது வேற யாரோ எடுக்கட்டும், சரியா, முடியாத பட்சத்துக்கு. அதனால பியூர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து படிங்க. அது அல்லாஹ்வுடைய, அது ஒரு இபாதத்து, நல்லா கவனிங்க, அது ஒரு இபாதத்து. உயிர்களை பற்றி படிக்கின்றது ஒரு இபாதத்து. அது அல்லாஹ் படைச்ச உயிர்கள், கண்ணுக்கு தெரிஞ்ச உயிர்கள், பாட்டனி, ஜுவாலஜி, கண்ணுக்கு தெரியாத உயிர்கள், மைக்ரோபயாலஜி, வைரஸ், வைராலஜி, அதை படிக்கிறது. அதனால சயின்ஸ் குரூப்ல ரொம்ப கம்மியா வந்திருக்கிறீங்க. சயின்ஸ் குரூப் தான் இன்னைக்கு தேவை. ஒரு 10 வருஷத்துல மாற்றம் வந்துடும். ஆனா நான் இங்க சொல்லக்கூடிய செய்தியை எல்லா பிள்ளைகள்ட்டையும் சொல்லுங்க. காமர்ஸ் குரூப் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதை முடியாதாட்டும் தவிர்த்துருங்க. சரியா, தூக்கி தூர போடுங்க. அது எல்லாத்தையும் தூர போட்டுட்டு பயோமேத்ஸ் இல்லைனா பியூர் சயின்ஸ், அதை சின்ன பிள்ளைகளுக்கே உங்க வீட்டில் வளரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு ஆர்வப்படுத்துறீங்கன்னா 10 வருஷத்துல மாற்றம் வந்துடும். அது இபாதத்து. உயிர்களை படிக்கிறது இபாதத்து. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க செய்யக்கூடிய இபாதத்து அது. அதனால அதை படிச்சுவாங்க. என்ன செய்ய முடியும்? தென்காசியில் ஒரு சின்ன சர்வே எடுத்து பாருங்க. கடந்த ஒரு 10 வருஷத்துல கேன்சர் பேஷண்ட் எவ்வளவு அதிகரிச்சிருக்கிறாங்கன்னு சர்வே எடுத்து பாருங்க. புற்றுநோய் இந்த இருக்கக்கூடிய திருநெல்வேலியிலையும் மதுரையிலையும் இங்கே இருக்கக்கூடிய, அதே மாதிரி சென்னையில் திருவல்லிக்கேணியில் உங்கள் மக்கள் நிறையா இருக்கிறாங்க, தென்காசிக்காரங்க சென்னையில் இருக்கிறாங்க. கேன்சர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறார்கள், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கு, சின்ன சர்வே. உங்களுக்கு தூக்கம் வராது. உங்கள் குடும்பத்திலேயே அந்த மாதிரி நடந்திருக்கும். எத்தனை பேர் கிட்னி ஃபெயிலியரால் இறந்து போயிருக்கிறாங்க, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க. என்னைக்கே வேணாம், முக்கால்வாசி 40 வயசை தாண்டின அத்தனை பேர் டயபெட்டிஸ் பேஷண்ட். 90ல் இந்த மாதிரி இருந்துச்சா? 1990ல் இருந்துச்சா? 2000ல் இருந்துச்சா? இந்த 25 வருஷத்துல எல்லாரும் நோயாளிகளாக மாற்றப்பட்டிருக்கோம். ஏன்? வெந்தத்தை தின்னுட்டு விதி வந்தா சாவுறதுதான் நம்முடைய வாழ்க்கையா? அல்லாஹ் வழிகாட்டுதலை கொடுக்கலையா, நாலேஜை கொடுக்கலையா சிந்திக்க சொல்லி? நோயை படைக்கல அல்லாஹ், மருந்த படைச்சு மருந்துக்கு உட்பட்டதா அல்லாஹ் நோயை படைச்சிருக்கிறான். ஃபர்ஸ்ட் மருந்து, அந்த மருந்துக்கு உட்பட்டதான், உள்ளடக்கமானதுதான் நோய். கேன்சருக்கு மருந்தே இல்லை. அதை நீ சொல்லிக்கிட்டுறா கேன்சருக்கு மருந்து இல்லைண்டு. என் பிள்ளைகளுடைய ஆராய்ச்சி திறனை தூண்டி விட்டா போதும். 2 பேராசிரியர்கள் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடியதை 2 பேராசிரியர்கள் செய்தாங்க. முஸ்லிம் அல்லாத 2 பேராசிரியர்கள், குரு சரவணன், சாரதா தேவி, பாரதியார் பல்கலைக்கழகம் கோவையில் இன்னும் இருக்கிறாங்க. என்ன செஞ்சாங்க? தமிழ்நாட்டில் இவ்வளவு கேன்சர் புற்றுநோய் எண்ணிக்கை பெருகிக்கிட்டே வருது. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். நான் சொன்ன பாருங்க, தீர்வு கொடுக்கணும். லேப் டெக்னீஷியனா போய் படிக்கிறது, என்ன ஸ்கேனிங் சென்டருக்கு போய் படிக்கிறது, பாராமெடிக்கல் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு ஏதாவது வேலை தேடி போறது, இதெல்லாம் படிப்பு இல்லை. நல்லா கவனிங்க பாவா. கல்வி என்பது வேறு, வித்தை என்பது வேறு. வித்தையை கல்வின்னு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வித்தைகள். இன்ஜினியரிங் படிக்கிறது வித்தை, கல்வி அல்ல. சைக்காலஜி படிக்கிறது கல்வி, சோசியாலஜி படிக்கிறது கல்வி, ஹிஸ்டரி படிக்கிறது கல்வி, லாங்குவேஜஸ் படிக்கிறது கல்வி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறது, மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறது, பிசிக்ஸ் படிக்கிறது, கெமிஸ்ட்ரி படிக்கிறது, பாட்டனி படிக்கிறது, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, அவை எல்லாம் கல்வி. பாராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கிறது, டிப்ளமோ படிக்கிறது, இது வித்தை, ஸ்கில், நாலேஜ். இதெல்லாம் வித்தை, ஸ்கில். நம்ம சொல்றது, இஸ்லாம் சொல்றது நாலேஜ். அந்த 2 பேராசிரியர்களும் முடிவெடுத்தாங்க, என் வாழ்க்கையை பயனுள்ளதாக்கணும் சொல்லி. என்ன செஞ்சாங்க தெரியுமா? பெரியவர்கள் யாரும் சொல்லாதீங்க, மாணவர்கள் சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய மாநில மலர் எது? மாநில மலர் எது? பொம்பளை பிள்ளைங்க கரெக்டா சொல்லிருச்சு. தமிழ்நாட்டினுடைய மாநில மலர் அந்த செங்காந்தல் மலரை எடுத்து ஆய்வு செஞ்சாங்க இந்த 2 பேரும். பாட்டனி டிபார்ட்மெண்ட், எம்எஸ்சி பாட்டனி முடிச்சுட்டு பிஹெச்டியில் செங்காந்தல் செடியில் என்ன மருத்துவ குணம் இருக்குங்கிறத ஆய்வு செஞ்சாங்க. குறிப்பா புற்றுநோய்க்கான காம்பனன்ட்ஸ் ஏதாவது இருக்குதான்னு ஆய்வு செஞ்சாங்க. அந்த செடியினுடைய தண்டை அறுத்து அந்த தண்டிலிருந்து என்சைம்ஸ் எடுத்தாங்க. என்சைம்ஸ், நொதிகள்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த என்சைம்ஸ் எடுத்து ரிசர்ச் பண்ணாங்க. 6 வருஷம் ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சினுடைய முடிவில் என்ன வந்துச்சு? புற்றுநோய்க்கு இதுவரைக்கும் மேற்கத்திய உலகம் கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா கீமோதெரப்பி மட்டும்தான். புற்றுநோய் செல்களை சூடு வைக்கிறது. அது என்ன பண்ணுது? நல்ல செல்கள், உடல்ல இருக்கக்கூடிய நல்ல செல்களையும் கொன்னுடுது. அதனால தலைமுடி உதிர்ந்து போய் கடுமையான வேதனை ஏற்பட்டு இறுதியில் மரணம்.
அவன் வந்துட்டு அது கீமோதெரப்பி மருந்தல்ல, இட்ஸ் அன் டெக்னாலஜி. மெடிசனை கண்டுபிடிக்கல. ஏன் மருந்தை கண்டுபிடிச்சா தீர்வளிச்சிரும், டெக்னாலஜி கண்டுபிடிச்சா இண்டஸ்ட்ரி தயாரிச்சுக்கிட்டே இருக்கும், காசு சம்பாதிக்கலாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த செங்காந்தல் செடியில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எடுத்து ஆய்வு பண்ணாங்க. புற்றுநோய் செல்களை மாத்திரம் கொள்ளுது. மத்திய அரசு அதுக்கு பேட்டன்ட் கொடுத்து இப்ப அந்த என்சைம்ஸ் ப்ராடக்டா மெடிசனா கொண்டுட்டு வரதுக்கு உண்டான ஆராய்ச்சியில் இருக்கிறாங்க. இதுதான் கல்வி, இதுதான் சொல்யூஷன். நமக்கான கடமை என்ன? இதுதான் கடமை. பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறீங்க பாருங்க, இதுதான் உங்களுடைய இலக்கு. எத்தனை பேர் அந்த மாதிரி உருவாகி வந்திருக்கிறாங்க. இந்த கன்னியாகுமரி புள்ள, திருவிதாங்கோட்டு புள்ள ஒரு புள்ள உருவாகி வந்திருக்கு பாருங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட், நீரிழிவு நோய் சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க விரல் எடுத்துடுறாங்க, காலில் புண்ணு வந்துடும். நீண்ட நாள் நீரிழிவு நோய் அப்படித்தான் வரும். அது ஒன்று விரலை எடுக்கணும், இல்லை காலை எடுக்கணும், அந்த மாதிரி வரும். அது எடுத்துடாம அந்த புண்ணு ஆத்திரத்துக்கு ஒரு பயோ பிளாஸ்டிக்கை உருவாக்கி இருக்குது. நம்ம புள்ளதான். இதுதான் கல்வி. அதனால தான் இப்போ கொரோனாக்கு பின்னால் என்னாச்சு தெரியுமா? சவுதியில் இருக்கக்கூடிய 28 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த 28 பல்கலைக்கழகங்களும் வெளிநாட்டு மாணவர்கள் யாரா இருந்தாலும் சரி, நல்ல ஆராய்ச்சி திறன் இருக்கிறவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறது, சவுதி சிட்டிசன்ஷிப் கொடுக்கிறது. அவன் ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் தகுதிக்கு தகுந்த மாதிரி அவன் குடும்பத்தோடு தங்கலாம். போக்குவரத்து டிக்கெட் 28 யூனிவர்சிட்டியும் கத்தாரில் இருக்கிறது, யுஏஇல இருக்கிறது, 6 அரபு நாடுகளும் ஓபன் பண்ணிடுச்சு. அவங்களுக்கு தேவை மாச சம்பள பணியாளர்கள் அல்ல, ஆராய்ச்சி திறன் மிக்கவர்கள், ரிசர்ச் ஸ்காலர்ஸ். அதுதான் அவங்களுக்கு தேவை. என்ன வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாரா வந்துட்டாங்க. அதுக்கு என்ன படிக்கணும்? சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணுமா வேணாமா? பயோ குரூப் படிச்சிருக்கணுமா வேணாமா? நீட் எழுதுறேன் 2 வருஷம் 3 வருஷம் பொம்பளை பிள்ளைய கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த பிள்ளைக்கு வயசும் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 6 வருஷம் படிச்சு 26 வயசு 28 வயசு வரைக்கும். இது என்ன அநியாயம் இது? மருத்துவர் அல்ல முஸ்லிம்கள் உருவாக்க வேண்டியது, மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர். மருந்து கொடுக்கக்கூடியவர் அல்ல, மருந்து கண்டுபிடிக்கக்கூடியவர். மைக்ரோபயாலஜிஸ்ட், பயோகெமிஸ்ட்ரியில ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க, அவங்க தான் தேவை. இந்தியாவுக்கும் தேவை, தமிழ்நாட்டுக்கும் தேவை. அதனால தான் தமிழ்நாடு அரசு எந்த அரசு எடுக்காத முயற்சிகளை இந்த 2-3 ஆண்டுகளாக எடுத்து டிராப் அவுட்டே இருக்கக்கூடாது. +2 முடிச்சுட்டு நீங்கள் யாராவது காலேஜுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா அடுத்து காலேஜ் ஆரம்பித்த 10 நாளில் உங்களுக்கு கவர்மெண்ட் வீடு தேடி வந்துடும். கலெக்டர் ஆளை வந்து அனுப்பிச்சிடுவார். ஆலப்புடி எப்படியாவது காலேஜில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்குது. 100 பேர் இந்தியாவில் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போனாங்கன்னா 54 பேர் தமிழ்நாட்டில் காலேஜுக்கு போகிறாங்க. வட இந்தியாவில் 27 பேர் தான் போகிறாங்க. அவன் இந்த எண்ணிக்கை 54 அடைகிறது இன்னும் 30 வருஷம் ஆகும். அதனால தான் இங்கே எல்லாரும் வேலை செய்ய வர்றான். எல்லா ஹோட்டல்லையும் விவசாய வேலை பார்க்கறதுக்கு வடநாட்டுக்காரன் வர்றதுக்கு காரணம் என்னன்னா படிக்காதது. அதனால டிராப் அவுட் ஒரு நாளும் +2 முடித்த மாணவர்கள் எந்த காரணத்துக்காகவும் காலேஜ் போகாமல் இருந்துடாதீங்க. 10th முடிச்ச மாணவர்கள் சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்க. பிள்ளைகளுக்கு சயின்ஸ் ஆர்வத்தை ஏற்படுத்துங்க. எப்படி ஏற்படுத்தணும்? பிள்ளையை கூட தாய்மார்கள் இருக்கிறீங்க பாருங்க, மாணவர்கள் உலமாக்கள் சாயங்கால நேரம் பிள்ளையை கொண்டு வந்து வாசல்ல நிக்க வச்சு, மொட்டை மாடியில் நிக்க வச்சு அப்படியே அண்ணா அந்த வானத்தை பாருன்னு சொல்லுங்க. அவன் அண்ணாந்து பார்ப்பான், என்ன நட்சத்திரங்களை தான் தெரியுது, ஒன்றும் தெரியலையே. அந்த தூரத்தில் வந்துட்டு நிலா தெரியுது, பெற தெரியுது. நீ வானத்துக்கு போவாப்பா. தாய் சொல்ல வேண்டியது, அண்ணன் தன் பிள்ளைகளுக்கு சொல்ல, உடன் பிறந்தவர்களுக்கு சொல்ல வேண்டியது, தாய் சொல்ல வேண்டியது, நீ வானத்துக்கு போ. அல்லாஹ் உன்னை போச்சுறான். இன்னஃபி அல்கி சமாவாத்தி வல்லல்லி வக்திலாஃபில். நீ வானம் பூமியை கடந்து செல்லுங்கள். வானம் பூமி எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆய்வு செய்யுங்கள். அதில் அவங்க சொல்லி காட்டினாங்க பாருங்க. அந்த அதுக்காகத்தான் கடந்த ஒரு 1000 வருஷத்துல முஸ்லிம் அறிஞர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வானத்தை எப்படி அளக்கிறது அப்படிங்கறத ஆய்வு செஞ்சாங்க. காலி பிளேஸ், எம்டி பிளேஸ் எப்படி அளக்கிறது? வானத்தை அளக்க முடியுமா? வானத்தை அளக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, என்ன அதை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இன்னைக்கு டெக்னாலஜி. எல்லாமே அல்காரிதம் இருக்குது பாருங்க, அதான் இன்னைக்கு டெக்னாலஜி. அப்ப வானத்தை ஆய்வு செய்யறதுக்கு எல்லாம் பள்ளிவாசல்ல மினாரா கட்டப்பட்டதே வானியல் ஆராய்ச்சிக்காகத்தான். முதல்ல டூம் தான் கட்டினாங்க இஸ்லாமிய வரலாற்றுல. கூம்பு வடிவ மினாரா கட்டல. மினாரா கட்டினது எதுக்குன்னா நட்சத்திரங்களை ஆய்வு செய்யறதுக்கு. ஏன்
அந்த பாலைவனத்தில் போகக்கூடிய மக்களுக்கும் கடல்ல போகக்கூடிய மக்களுக்கும் வழிகாட்டுறது நட்சத்திரம் தான் வழிகாட்டும். அதனாலதான் நட்சத்திரத்தை ஆய்வு செய்யறதுக்கு எல்லா பள்ளிவாசல்கள்லையும் வானியல் ஆராய்ச்சி இருந்துச்சு. திசையை கிப்லாவை கண்டுபிடிக்கிறது எப்படி மதரசா பாடமா இருந்துச்சு. கிப்லாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வானியல் ஆராய்ச்சி தெரிஞ்சவர்களுக்கு தான், மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தான், எம்டி ஸ்பேஸ் அளவீடு செய்யறவங்களுக்கு தான் கிப்லாவை கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு ஜிபிஎஸ் இருக்குது. அது எல்லாம் பள்ளிவாசல்ல நடந்த ஆராய்ச்சி. ஒரு பக்கம் ஆண்கள், இன்னொரு பக்கம் பெண்கள், வானியல் ஆராய்ச்சியாளர்கள். இந்த உலகத்தை கட்டி ஆண்ட அதனால தானே சந்திரன்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்துக்கு ஒரு முஸ்லிம் விஞ்ஞானியுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. மிர்சா உலூக் பேக் என்ற அவருடைய பெயர். நிறைய சந்திரன்ல நிறைய பள்ளங்கள் இருக்குது. அந்த பள்ளத்துக்கு ஒரு பள்ளத்துக்கு மிர்சா உலூக் பேக் கேட்டன் சூட்டி இருக்கிறாங்க. ஏன் 999 நட்சத்திரங்களுக்கு பெயர் சூட்டி ஒரு புத்தகத்தை ஜிஜ்ஜி சுல்தானிங்கிற புத்தகத்தை வெளியிட்டார் 1450. அந்த புத்தகத்தை வச்சு தான் கடல் வாணிபத்தில் முஸ்லிம்கள் வெற்றி அடைஞ்சாங்க. கப்பல்கள் ஈஸியா போறதுக்கு உண்டான வழிகாட்டுதல் அந்த புத்தகத்துல தான் சொல்லப்பட்டிருந்துச்சு. அந்த புத்தகத்தை படிச்சவங்க அதிராம்பட்டினத்தில் 2 ஆசிரியர்கள் 1920 வரைக்கும் இருந்தாங்க. சும்மா விட்டுட்டு போயிடல. உங்க பிள்ளையை கொண்டு வந்து ராத்திரில நிறுத்தி அண்ணாந்து பார்க்க சொல்லுங்க. நான் வானத்துக்கு போகணும், நீ வானத்துக்கு போகணும் வாப்பான்னு சொல்லுங்க. 8th படிக்கிற பையன், 9th படிக்கிறவன், +1 படிக்கக்கூடிய பசங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்ல எடுத்திருந்தாலும் சரி, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குது, ஓகே. வானத்துக்கு போகணும், எப்படிமா போறதுன்னு கேட்பான் அந்த பையன். இந்த ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு குணம் இருக்குது, பொன் பிள்ளைக்கு ஒரு குணம் இருக்குது. ஆண் பிள்ளைக்கு என்னன்னா அவனை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாப்பா நீ பெரிய ஆளு, நீ பெரிய இடத்துக்கு போக போறா, நீ அப்படி சாதிக்க போறா, அவ்வளோ பணம் சம்பாதிக்க போறா, ஹலாலான பாதையில் கொடுக்க போற, பள்ளிவாசல் 100 பள்ளிவாசல் 200 பள்ளிவாசல் நீ கட்ட போற, இந்த ஹால் அப்படியே மல்டி ஸ்டோர் பில்டிங்கா கட்டி ஏசி ஆக்கணும். சரியான நியத்து. மல்டி ஸ்டோர் ஆக்கி ஏசி ஏர் கண்டிஷன் பண்ணணும். இதெல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு தூண்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால அந்த தூண்டுதல் ஏற்பட்டு நீ வானத்துக்கு போகணும். எப்படி போறது? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும். அப்புறம் வானத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த பூமியோடு சேர்ந்து சுத்திக்கிட்டே இருக்குது. இங்க இருந்து 400 கிலோமீட்டர்ல ஒரு வீடு அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. வீட்டுக்கு போன உடனேயும் கூகுளில் போட்டிங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போடுங்க, அந்த வீடு தெரியும். அதில் தான் இப்போ யார் போய் இருந்தது அதில் அவங்க சொல்லி காட்டினாங்க பாருங்க. எந்த பெண்மணி? சுனிதா வில்லியம்ஸ் போய் ஒரு 3 நாள் இல்லை ஒரு வாரத்தில் திரும்பிடலான்னு போனவங்க 9 மாசமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஆயிடுச்சு. அது வேணும்னு தான் வச்சாங்க. அந்த 9 மாசத்துல மனித உடல்ல என்னென்னவெல்லாம் மாற்றம் ஏற்படுதுங்கிறத ஸ்டடி பண்றதுக்காண்டி. அதுக்கு முன்னால ஒரு முஸ்லீம் போனார், அரபி போனார். என்ன பேரு? அபுதாபியை சேர்ந்தவர் சுல்தான் அல் நையாதி. 3 மாசம் இருந்தார். சரியா பெருநாள் அன்னைக்கு, பெருநாள் இரவு அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து சவுதி அரேபியாவுக்கு வருது. மக்காவையும் மதினாவையும் மேலே இருந்து போட்டோ எடுத்தார். அடுத்தடுத்த வீடுகள் மாதிரி இருக்குது. 460 கிலோமீட்டர் தூரம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து போட்டோ எடுத்தார். அது கூகுளில் இருக்குது. என்ன ஆராய்ச்சி பண்ணார் தெரியுமா? அல்லாஹ் எதை ஆராய்ச்சி பண்ண சொல்றானோ அதை ஆராய்ச்சி பண்ணார். ஏன் விண்வெளிக்கு பயணிக்கின்ற போது உள்ளங்கள் சுருங்குது, அதை ஆராய்ச்சி பண்ணார். மனிதனுடைய இதயம் சுருங்குது விண்வெளிக்கு போன. கடனாளியை பார்த்தா ஒரு மூமியினுடைய உள்ளம் அல்லது மனிதனுடைய உள்ளம் எப்படி சுருங்குமோ, விண்வெளிக்கு செல்லக்கூடியவர்களுடைய உள்ளம் சுருங்குவது போன்று கடனாளியை பார்த்தவனுடைய உள்ளம் சுருங்கும். கடன் பெற்றவனை பார்க்கிறான், பார்க்கும்போது ஆகா இவர்கிட்ட நம்ம பணம் வாங்கியிருக்கிறோமே, எப்போ திருப்பி கொடுக்க கேட்டுருவாரோ அப்படி சுருங்குது பாருங்க. அதை ஆராய்ச்சி பண்ணார் சுல்தான் அல் நையாதி. தென்காசியிலேருந்து இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள், அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கோ மாணவிகளுக்கோ எந்த தடையும் கிடையாது. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ் இல்லை மேத்ஸ் இல்லை கெமிஸ்ட்ரி, மாஸ்டர் டிகிரியில் ஸ்பேஸ் சயின்ஸ் இல்லை அஸ்ட்ரோ பிசிக்ஸ், இது படிச்சிங்கன்னா போதும். இங்கேருந்து இஸ்ரோக்கு போகலாம். அது கூட இன்னும் கொஞ்சம் தூரத்தில், இப்போ உங்கள் குலசேகரத்திலே வருது, இன்னொரு 10 வருஷத்தில் வந்துடும். இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. விண்வெளி ஏவுதளம் வருது. இந்த குலசேகரப்பட்டினம் இருக்கு பாருங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில், அங்கே வருது. அதனால தடையே கிடையாதுமா, எந்த தடையும் கிடையாது.
சந்திரனுக்கு சென்று ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடியவர்களாக, விண்வெளியில் போய் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் உட்காரக்கூடியவர்களாக தென்காசி பிள்ளைகள் உருவாகி வந்துடலாம். இலக்கு உயர்வான இலக்கு. மருத்துவம் படிக்கிறதா இருந்தால் மருத்துவம் படிங்க, சட்டம் படிக்கிறதா இருந்தால் சட்டம் படிங்க, ஸ்பேஸ் படிக்கிறதா இருந்தால் ஸ்பேஸ் படிங்க, அஸ்ட்ரானமி படிங்க. இல்லை எனக்கு மார்க்க ரீதியாக கொஞ்சம் போகணும், அதுக்கு என்ன வழி? காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கிறீங்க, 6 அரபு நாடுகள்லையும் 600 பிரான்ச்சஸ் இருக்குது இஸ்லாமிக் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. கோடிக்கணக்கான பணம் கொட்டி கிடக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல. 600 பிரான்ச்சஸ் இருக்குது இஸ்லாமிக் பேங்க்ஸ். கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் படித்து விட்டு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க. காமர்ஸ் படிக்கிறீங்க, கொஞ்சம் பணம் செலவு பண்ணீங்கன்னா மலேசியாவில் இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி இருக்குது, அதில் இஸ்லாமிக் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ஒரு 2 வருஷ கோர்ஸ் இருக்குது மாஸ்டர் டிகிரியில். அது படிச்சிங்க அப்படின்னா உலகம் முழுவதும் நீங்கள் பயணிக்கலாம். அரபு மொழி தெரிஞ்சிருக்கணும், ஷரியத் தெரிஞ்சிருக்கணும், பொருளாதாரங்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா போதும். கேரளாவில் எல்லா யூனிவர்சிட்டிலையும், முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட இல்லை, இன்னும் உருவாக்கவே இல்லை. அருமையான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் இலக்கு. வெகு சில இலக்கை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி கோயமுத்தூர் அடுத்து 10 வருஷத்தில் மகத்தான மாற்றங்கள் காண இருக்குது. நல்லா கவனிங்க. கோயம்புத்தூர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இராணுவ தளவடங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஹப்பாக கோயம்புத்தூர் மாதிரி இருக்குது. இப்போ நான் நேராக கோயம்புத்தூர்லேருந்து தான் வர்றேன். நேற்று நைட்டு தான் கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்து சேர்ந்தேன். ஏப்ரல் 17ஆம் தேதி உயர்கல்வி மாநாடு கோயம்புத்தூரில் வச்சுருக்கிறோம். யாரெல்லாம் டிகிரி கல்லூரி படிச்சுட்டு இருக்கிறீங்களோ, +2 10th மாணவர்களுக்கு உங்களுக்கு அருமையான ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு அங்கே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்ன மாற்றம் வரப்போகுது, அதுக்கு எப்படி தயாராகிறது அப்படிங்கிற பயிற்சி இருக்குது. ஒரு நாள் மாநாடு ஏறக்குறைய 3000 மாணவர்கள் கலந்து கொள்வார்கள். அது கட்டாயம் நீங்கள் கலந்துங்க. கோயமுத்தூரில் ட்ரோன்ஸ் ரெடி பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க, மேனுஃபேக்சரிங், ஹெலிகாப்டர் மேனுஃபேக்சரிங், அதே மாதிரி பீரங்கிகள், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், சேட்டிலைட்டு, ரிமோட் சென்சிங், இது எல்லாம் வந்துட்டு தயார் பண்ணக்கூடிய ஹப்பா மாறி போயிருக்கு. அதனால தான் டிஃபென்ஸ் காரிடோர்னு கோயமுத்தூர் ஹப்பா மாற்றி திருச்சி, கோவை, சேலம், காட்டுப்பள்ளி, சென்னையினுடைய காட்டுப்பள்ளி துறைமுகத்தை ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. தகுதி உள்ள ஆர்வம் உள்ள எல்லா மாணவர்களும் படிக்கலாம். இவர் முஸ்லீம், அவர் இந்து, அதெல்லாம் எந்த விதிவிலக்கும் கிடையாது. யார் வேணாலும் படிக்கலாம். அதனால தான் போன வருஷம் அந்த லாஸ்ட் 24ல் இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் ஜாஸ்தி கோயமுத்தூரில் தான், சென்னையில் கிடையாது. மகத்தான பொருளாதார வளர்ச்சி அடைய இருக்குது கோவை. ஆனால் அங்கே வாழக்கூடிய முஸ்லீம்கள்ட்ட கூட விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது. அதனால இலக்கை நீங்கள் உயர்வான இலக்காக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த இலக்கை வந்துட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்ட்ட ஒப்படைச்சு அல்லாஹ்வுடைய உதவியை தேடக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். சுன்னத்தான தொழுகை தனித்து தொழும் போது சரி, அதிக நேரம் சஜிதா செய்ய வழக்கம் இருக்கணும். இந்த ஃப்ரண்ட் லோப் இருக்கு, முன்னெத்தி அழுத்தப்படணும். அக்குபஞ்சர் முறையில் சொல்லுவாங்க, யாருக்கு இந்த முன்னெற்றி அழுத்தப்படுதோ அவர்களுக்கு வந்துட்டு அறிவாற்றல் அதிகமாக இருக்கும், சிந்திக்கின்ற திறன் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை பற்றின ஒரு ரிசர்ச் படிக்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ப்ரோஸ்ட்ரேஷன், சஜிதா செய்கிறது, சயின்டிஃபிக் மாற்றங்கள் என்ன வருது, உடலில் என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு படித்து பாருங்கள். அவ்வளவு அழகான ஆராய்ச்சி இருக்குது. அதிகமாக ரத்தம் இந்த பொசிஷனில் இருக்கும்போது மூளைக்கு அதிகமாக ரத்தம் வரும், சிந்திக்கின்ற திறன் வரும், நினைவாற்றல் பெருகும். எல்லாவற்றுக்கும் மேலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மகிழ்ச்சி. ஏன் என் அடியான் சஜிதாவில் கிடக்கிறான், அதிகமாக துவா செய்கிறான். அதனால தொழுகை எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிரும். தொழுகை இல்லாதவன்ட்ட எந்த வளர்ச்சியும் வராது. ஹையால சலா ஹையால் அல் ஃபலா, தொழவாருங்கள் வெற்றிக்கு வாருங்கள். தொழுகையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மிகச்சரியான இலக்கு நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு இடையூறாக வரக்கூடிய எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துங்க. போதை பழக்கங்களுக்கு உங்களுக்கு உங்களை கெடுப்பதற்காகவே உங்களை தொடர்பு கொள்வார்கள். அதே மாதிரி குரூப்பாக உட்காந்து நேரத்தை போக்குறதுக்காக இதை பயன்படுத்துறதுக்கு வருவாங்க. ரீல்ஸ் பார்க்கறதுக்கு, அரட்டை அடிக்கிறதுக்கு வருவாங்க. எங்கே போனாலும் யாரோடு தொடர்பு வச்சுட்டாலும் இலக்கு சம்பந்தமாக பேசக்கூடியவர்களாகவே உங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். இறுதியாக உங்களுடைய உணவிலையும் உங்களுடைய வாழ்க்கை முறையிலையும் மாற்றத்தை கொண்டு வந்துருங்க. கல்வி வளர்ச்சி என்பது இலக்கு இல்லை, வாழ்க்கை முறை மாறாமல், உணவு முறை மாறாமல் மாற்றம் வராது. உணவுக்கும் மனசுக்கும் அறிவுக்கும் தொடர்பு இருக்குது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது ஒரு வகையான மாற்றத்தை, அறிவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். கத்தரிக்காய்க்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, சுண்டைக்காய்க்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, கடுகுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. உலகம் அழியிற காலம் வரைக்கும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். மனித உடலுக்குள்ளே போனுச்சுன்னா எந்தெந்த உறுப்புகளை சரி பண்ணணுமோ அது சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். நினைவாற்றலை அதிகமாக தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள்.
சுட்ட கோழி ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுங்க, இறைச்சி ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுங்க, வாரத்தில் ஒரு நாள். சரியா? பிரியாணி சாப்பிட்றது ஓகே, வாரத்தில் ஒரு நாள். ஆட்டு இறைச்சி சாப்பிட்றது, மாட்டு இறைச்சி, கோழி இறைச்சி வாரத்தில் ஒரு நாள் 2 நாள். அதிகமாக சிறுதானியங்கள் எடுத்துக்கிறது, காய்கறிகள் எடுத்துக்கிறது, பழங்கள் எடுத்துக்கிறது, கீரைகள் எடுத்துக்கிறது. இது எல்லாத்துலேயும் அல்லாஹ் ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குது. இந்த பையன் உடம்புக்கு இது போனுச்சுன்னா இன்னென்ன வேலையை செய்யணும்னு அல்லாஹ் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறான். கால்நடைகளுக்கு அது தெரியும், ஆடு மாடுக்கு அது தெரியும். மனுஷன் ஆராய்ச்சி பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். கால்நடைகளுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தே அனுப்பிச்சிருக்கிறான். ஒரு பூனைக்கு வயிறு சரியில்லைன்னா அந்த பூனை என்ன செய்யணுங்கிறத அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கிறான். ஒரு நாய்க்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான். மனுஷனுக்கு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதனால தாய்மார்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியாமல் நோயாளிகள் அதிகமாக இருக்கிறாங்க, புள்ள டல்லா இருக்குது, பொம்பளை புள்ள உடம்புல ரத்தம் இல்லை, பிசிஓடி இஷ்யூ இருக்குது, இது எல்லாத்தையும் தீர்க்கணும்னா நீங்கள் சமையலில் கவனம் செலுத்துறீங்கன்னா போதும். உங்கள் சமையக்கட்டில் நீங்கள் என்ன பொருளை பயன்படுத்துறீங்களோ அது போதும். அந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா வீட்டில் யாருக்கும் நோய் வராது, உங்கள் காசு மருத்துவத்துக்கு போகாது, உங்கள் காசு மிச்சமாயிடும். சட்டிப்பானை யார் வீட்டிலையெல்லாம் அலுமினிய சட்டிப்பானை இருக்குதோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி போனத்துலேருந்து மாற்றிருங்க. முடிஞ்ச வரைக்கும் மண் சட்டிக்கு மாறிக்குங்க. அதில் பரக்கத்து இருக்குது. சரியா? அல்லாஹ் படைச்சிருக்கக்கூடிய அற்புதமானது. அதுலேருந்து தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். அந்த உடம்பை எதுலேருந்து படைச்சிருக்கிறான்? மண்ணிலேருந்து தான் படைச்சிருக்கிறான். அதனால் சத்துக்களை அப்படியே 100% உங்களுக்கு பாஸ் பண்ணும். எந்தெந்த பொருளில் என்னென்ன குணம் இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு சமைச்சிங்கன்னா போதும். உங்கள் காசு சேமிக்கப்பட்டுரும், நோய் வராது. சரியா? பிசிஓடி இஷ்யூனால விவாகரத்துலாம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆண்மை கோளாறுனால ஹசரத் அவங்க சொல்லி காட்டினாங்க பாருங்க, இம்பார்ட்டன்சி. ஆண்மை கோளாறுனால விவாகரத்துகள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இது எல்லாவற்றுக்கும் தீர்வு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தந்திருக்கிறான். இலக்கை உறுதியாக்கி கொள்ளுங்கள், உணவிலே எச்சரிக்கையாக இருங்கள், விரைவாக உறங்கி விரைவாக எழுந்திருக்கக்கூடிய வீடுகளுக்கும் மக்களுக்கும் நற்செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. விரைவாக உறங்கி விரைவாக எழுந்திருக்கணும், இரவிலே படிக்காதீர்கள், அதிகாலையிலே படிக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டு வாருங்கள், வெற்றி நிச்சயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் அத்தகைய வாய்ப்பை தந்து இந்த மாநாட்டின் மூலமாக மகத்தான மறுமலர்ச்சி தென்காசியில கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் இளைஞர்களுக்கு இருக்கிறது. சரியான தகவல்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். பிடித்து வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, அதற்கு வழிகாட்ட வேண்டியது பெற்றோர்களுடைய பொறுப்பு. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.